விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இப்பாடல் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தின் 70வது பாடல் ஆகும். கந்தன் என்ற சொல் முருகனை குறிக்கும். ஸ்கந்தன் என்ற வடமொழி சொல்லும் அவனையே குறிப்பிடுகிறது. அலங்காரம் என்பது உச்சி முதல் பாதம் வரையிலான அவன் உருவ அழகினையும் புகழ் சிறப்புகளையும் மகிழ்ந்து கூறும் சொல் ஆகும். கந்தனின் வரலாற்று தகவல்களையும் சிறப்புகளையும் கந்தர் அலங்கார பாடல்கள் கூறுகின்றன. சரி, வாருங்கள் பாடலுக்கு செல்லலாம். முதலில் வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள், பின்னர் முழு பாடலின் பொருள் என்ன என்று பார்ப்போம். விழி கண், மென் மென்மையான, மலர்பாதங்கள் மலர் போன்ற திருவடிகள், மெய்மை உண்மை, குன்றா குறையாத, மொழி வாக்குவன்மை, நாமங்கள் பெயர்கள், முன்பு முற்பிறவி, பழி வினைகள், பன்னிரு 10 கூட்டல் 2 அதாவது 12, வடி அழகான, செங்கோடன் செம்மையான கோல் உடையவன் அதாவது நேர்மையான ஆட்சி நடத்துபவன், அது முருகப்பெருமானை குறிக்கும். மயூரம் ஆண்மயில் அதாவது தோகைமயில். நாம் செல்லும் வழியை பார்ப்பது நமது கண்கள். ஆனால் அதற்கு யார் வழி காட்டுவார்கள்? முருகனின் திருவடிகளை நினைத்தால் போதும், அவன் நமக்கு வழிகாட்டுவான் அல்லவா? எனவே அவன் திருவடிகள் நம் கண்களுக்கு துணை. முருகா என்று நாம் மனமுருகி சொல்லும் இறைப்பெயர் என்றும் உண்மைத்தன்மையை விட்டு விலகாத வாக்கு சுத்தத்தை தரும். நம் முன் வினைகளால் ஏற்படும் பாவங்களை களைவது அவன் 12 தோள்கள். இந்த பிறவி முடிந்த பின் நாம் தனியாகத்தான் செல்லப் போகிறோம். அப்போது நம்முடன் யார் துணைக்கு வருவார்கள்? அது தனி வழி அல்லவா? அப்போது துணை வருவது வேலும் மயிலும். அவை இரண்டும் இருக்கும்போது முருகனும் அங்குதானே இருப்பான். கண்ணுக்கு வழிகாட்டும் அவன் பாதங்களும், நமது வார்த்தைக்கு வழி தரும் அவன் பெயரும், நம் முன் வினைகள் களைய வழி சொல்லும் அவன் தோள்களும், நம் அந்திம காலத்தில் நமக்கு பாதையை காட்டும் வேலும் மயிலும் இருக்க, மொத்தத்தில் முருகனே நமக்கு வழித்துணை என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். நீங்களும் ஒரு முறை இந்த பாடலை மனமுருகி பாடி பாருங்கள், இறை உணர்வை உணர்வீர்கள்.